வெல்கம் டு டியர் ஃபுட்டி சேனல். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊரில் வந்து ஐயப்ப சாமிக்கு வந்து திருவாபரணம் பெட்டி வந்து ஊர்வலம் நடக்க போகுது. பாண்டியில் ஐயப்ப சாமி ஊர்வலம் திருவாபரணம் ஊர்வலமாக நீங்கள் கேட்பீங்க. ஆமாம், எங்கள் ஊரில் ஐயப்ப சேவாசம் கோயிலில் வருஷம் வருஷம் மகர ஜோதி அப்போ சபரிமலையில் எப்படி வந்து திருவாபரணம் ஊர்வலம் நடக்குமோ அதேமாரி இங்கேயும் நடக்கும். அதேமாரி வந்து ஜோதி தரிசனமும் இருக்கும். அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியாது, நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது, அதை பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். சூப்பர். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுதான் என் இன்ஸ்டாகிராம் பேஜ். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் அதை லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அதை பார்க்கலாம். அதேமாதிரி நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதே நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்து நம்ம போடுற ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்பில் வர மாதிரி ஃபேஸ்புக்கில் வரும். நீங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்கலாம். அப்புறமேட்டா நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, டியர் ஃபுட்டீஸ்ன்னு சொல்லிட்டு, அதையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இது என்ன வீடியோன்னா, எங்கள் ஊரில் ஐயப்ப சேவா சங்கம்னு வந்து ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மகரவிளக்கு ஜோதி அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊர்வலம் போகும். அதான் நீங்கள் இப்போ ஃபுல்லாக இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த ஊர்வலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மணக்குள நாயர் கோயிலேருந்து பூஜை பண்ணிட்டு வந்து இவங்க போவாங்க. இதுதான் இது. அப்படியே ஊர்வலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி டைம் அப்போ கரெக்டாக வந்து கோவிலுக்கு வந்து போயிடுவாங்க. செண்டை மேளத்தோட அந்த கோவிலில் வந்து ஆர்த்திலாம் வந்துட்டு ஐயப்ப சாமிக்கு வந்து அந்த திருபாவனை வந்து அனுபவிக்கிறதுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கோவில் மொத்தத்தில் பெரிய பெரிய விளக்கு மாரி இருக்க ஒரு செட்டப்பில் வந்து பெரிய பெரிய கற்பூரம் கொடுத்து இந்தமாரி இது பண்ணுவாங்க. இதுதான் வந்து மகர ஜோதியாக அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அப்புறம் ஐயப்பனுக்கு அலங்காரம் பண்ணி சபரிமலை எப்படி அலங்காரம் பண்ணுவாங்களோ அதேமாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து பட்டாசுலாம் வெடித்து கொண்டாடுவாங்க. இது ஃபுல்லாக லைட்லாம் போட்டுக்கிறாங்க. எங்கள் சிஎம் சாரும் வந்து இந்த பூஜைக்கு வந்து வந்திருந்தார். ஃபுல்லாக அவ்வளோ அலங்காரம் பண்ணி செண்டை மேளத்தோடு வந்து சிறப்பாக செய்வாங்க. எனக்கு இந்த வருஷம் தான் எனக்கு வந்து இதை பார்க்கறதுக்கு வந்து சான்ஸ் கிடச்சிது. இதுக்கு உங்கள் ஊர்லேயும் இதுமாரி ஒரு கோயில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சினா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கோச்சிக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் மேலே மேலே கொஞ்சம் எனக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட்டீஸ். தேங்க்யூ ஃபார் ஆல்.